அன்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகளை இந்த பதிவில் நான் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஏதாவது ஒரு நல்ல நேரம் நமக்கு வரணும். அந்த நல்ல நேரம் வந்தால் தான் நமக்கு நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் நடக்கும். எதிர்பாராத திடீர் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது நல்ல நேரம் இருந்தால் தான் நடக்கும். அந்த நல்ல நேரம் எப்படி வரும்? ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி காலமோ, ஒரு கிரகத்தினுடைய பார்வை காலமோ, ஒரு கிரகத்தினுடைய சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் மிதுன ராசியிலே இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ஜென்ம குருவாக இருக்கிறார். பொதுவாக குரு இருக்கிற இடத்துக்கு நன்மையை செய்ய மாட்டார், பார்க்குற இடத்துக்குத்தான் பலனை செய்வார் அப்படிங்கிற அமைப்பும் ஜோதிடத்தில் இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறதும் இப்போது கோச்சாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவரும் வக்ரத்தில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் குரு பகவானும் அக்டோபர் 18ஆம் தேதி உங்களுடைய ராசியிலிருந்து அதிசாரமாக அவர் உச்சம் பெறக்கூடிய வீடான கடகராசிக்கு வர இருக்கிறார். கடகராசிக்கு மீண்டும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே அவர் வக்ரகதியில் மீண்டும் ராசிக்கே வருவார். மீண்டும் ராசிக்கே வரக்கூடிய குரு பகவான் அடுத்த வருட பயிற்சி காலம் வரைக்கும், அதாவது 2026 மார்ச் மாதம் வரைக்குமே அவர் வக்ரகதியில் தான் இந்த மிதுனத்தில் இருப்பார். என்னையா நடக்கும்? ஒரு நல்ல விஷயங்கள் 4 விஷயங்கள் சொல்லுங்களேன். நாங்கள் வருஷமெல்லாம் ராசி பலன் பார்த்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் தான் போயிட்டுருக்குது. ஜோதிடத்தை வர வர ஜோதிடத்தை நம்புறதா நம்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் கூட நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கோச்சார கிரகங்கள் அதனுடைய பாதையில் பயணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக அதற்கான வேலைகளை செய்து தான் தீரும். அதற்கு கொடுக்க வேண்டிய பலாபலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க முழுக்க பேசும். கிட்டத்தட்ட 180% நல்ல பலனை நமக்கு உண்மையிலேயே காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகம்தான். 20% பலன் தான் இந்த கோச்சார பலன். இந்த 20% பலன் அப்படிங்கிறது கோடான கோடி மிதுனராசி நண்பர்களில் யாருக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம் மிதுன ராசியில் பிறந்திருந்தாலும் நம் லக்னம் வேறையாக இருக்கும், நாம் பிறந்த திதி வேறையாக இருக்கும், நாமயோகம் வேறையாக இருக்கும், கர்ணம் வேறையாக இருக்கும். இந்த அமைப்பில் பார்க்கின்றோம், நம் பிறந்த நாள் 7 கிழமைகளில் ஏதாவது ஒரு கிழமையில் பிறந்திருப்போம். ஆக நாம் எந்த ஓரையில் பிறந்திருப்போம் அப்படிங்கிற விஷயம் கூட இருக்கும். அது ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்படிங்கிற பொழுது ஜாதக ரீதியாக நமக்கு என்ன தசை தசாபத்திகள் போய்கொண்டிருக்கிறது. இந்த குரு அதிசாரமாக கடகராசிக்கு வருவதனால் நன்மைகள் பல இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ நாம் கொடுக்க போகிறோம். ஆனால் ஜாதக ரீதியாக குரு நமக்கு யாராக இருப்பார்? லக்னத்துக்கு அவர் யாராக இருப்பார்? நாமயோகத்துக்கு அவர் யாராக இருப்பார்? கரணத்திற்கு யாராக இருப்பார்? திதிசூனியத்துக்காக இருப்பாரா? முடக்காதிபதியாக இருப்பாரா? வைநாசிக தோஷத்தில் இருப்பாரா? அப்படியெல்லாம் இருக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த குருவை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சுய ஜாதகங்கள் பர்ஃபெக்டாக பேசும். இதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்கள் நண்பர்களை, உங்களை கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு 20% தான் நடக்கும். பாக்கி 80% நாம் சுய ஜாதகம் தான் பேசும். அப்படிங்கிற பொழுது நீங்கள் ஏன் ராசி பலன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்கலாம். நம்ம ஜாதகத்தையே பார்த்துக்கணும். ஜாதகத்தை பார்த்து கூட தெளிவான பலன் தெரிய முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நல்ல வழிகாட்டி, நல்ல ஜோதிடர் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது இல்லையா? அதை தேர்ந்தெடுத்து பார்க்கக்கூடிய அமைப்பு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ கோச்சார பலனை ஒரு பேசிக்கான விஷயங்கள் பேசாமல் எப்படி ஐயா நம்ம ஒரு டாப் லெவலான விஷயத்துக்கு போக முடியும்? ஒரு பேசிக்கான விஷயங்கள் இருக்குது. ஒரு வரன் பார்க்குறோம், கல்யாண பேச்சு பேசிக்கிட்டே இருக்கிறோம். சரி, எங்கே பொண்ணு பார்க்கலாம், யாரை விசாரிக்கலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அப்படி பொண்ணு அமைஞ்சா எந்த மாதம் பேசி முடிக்கலாம், எந்த மாதத்தில் கல்யாணம் வைக்கலாம், எந்த மண்டபத்தில் வைக்கலாம், இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் பேசிக்காக பேசிட்டு தானேயா அந்த மெயின் மேட்டருக்கே போவோம். அப்படிங்கிறது கோச்சார பலன்கள் பேசிக்காக பேசக்கூடிய விஷயம்தான். இதெல்லாம் பேசினா தான் நமக்கு இது செட் ஆகலையே, அப்போ என்ன காரணம், அப்போ நம்மளுடைய சுய ஜாதகத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு முடிவுக்கு வரணும். அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம். சரிங்களா நண்பர்களே? அதனால் சுய ஜாதகத்தை கொஞ்சம் தெளிவாக ஆய்வு செய்து விடுங்கள். கண்டிப்பாக வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வாக்குவாதங்கள், கொடுக்கல் வாங்கல் சிறப்பில்லை, பண பரிவர்த்தனைகள் சிறப்பில்லை, கடன் பிரச்சனை, நோய் நொடி உபாதைகள், எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி என்றால் கூற்று, கேசு, வம்பு, வழக்கு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி சரியாகும், என்ன காரணம் அப்படிங்கிறத ஜாதகத்தில் பார்த்தா தான் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம்.
எல்லாத்துக்குமே தீர்வு ஜாதகத்தில் கிடைக்கும் ஐயா. தீர்வு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஜாதகமே நமக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் சுய ஜாதகத்தை தெளிவாக பார்த்து விடுங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துறேன், கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நம்ம இந்த யூடியூப்பில் பேசுன மாதிரியே உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக ஆய்வு பண்ணி உங்களுக்கான பலன்களை சொல்லலாம். ஆக கோச்சாரத்தில் நவ கிரகங்கள் தன்னுடைய பாதையில் பயணிக்கின்ற பொழுது 9 கிரகங்களும் சேர்ந்து நமக்கு பெஸ்ட்டாக பலன் கொடுக்குமா அப்படிங்கிற கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஏதாவது 2 கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணால் போதும். நான் 9 நண்பர்களோட பழகினேன், அதில் 2 பேர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காரு, இல்லை ஒருத்தர் தான் எனக்கு பயங்கரமான சப்போர்ட்டு, உயிருக்குயிரான நண்பன் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லுவோம். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நவகிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். அன்னைக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் கை கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆற்றுல வெள்ளம் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குது, ஒரு கொடியோ கொம்போ நமக்கு கிடைக்கணும். கரையில் மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க, எப்படிடா யாராவது ஒருத்தர் ஒரு கயிறை போட்டோ ஒரு கம்பை போட்டோ காப்பாற்றக்கூடிய அமைப்பில் இருப்பார் பார்த்தீங்க. அந்த மாதிரி தான் இந்த கோச்சார பலன். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இந்த விஷயத்தை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், பல பேர் ராசி பலன் அப்படிங்கிறது பொய் ஜோதிடர்கள் பொய்யாத்தான் சொல்கிறீங்க, நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் ஆதங்கப்படுறீங்க. ஆனால் கோச்சார பலன் அப்படிங்கிற உங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், இதை வச்சு அந்த மெயினான விஷயத்துக்கு போயிடலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி இந்த பதிவில் சொல்லக்கூடிய விஷயம், குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் வக்ரகதியில் பின்னோக்கி போய் தன்னுடைய மிதுன ராசியிலேயும் 2026 மார்ச் மாதம் வரைக்கும் வக்ரகதியிலேயே இருப்பார். சனி பகவான் அப்படிங்கிற அமைப்பு 10ஆம் இடத்துல இருக்குது. இந்த 2 கிரகத்தை வச்சு தான் இங்கே பலனை பேச போகிறோம். அப்படி என்றால் வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகின்ற பொழுது என்னையா நடக்கும்? பொதுவாகவே வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது ரொம்ப நல்ல விஷயம்தான். வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தாலே தன செல்வங்களுக்கு பொறுப்பேற்று வரக்கூடிய பகவான் அப்படிங்கிறது அவர் 2ஆம் இடத்துக்கு வர சிறப்பு. அதுவும் வக்ரத்தில் வருகின்ற பொழுது இன்னும் சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆக உச்சம் பெறக்கூடிய வீடு. ஒரு விதத்தில் இவர் 7ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய அவர் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றார்னா, இந்த கணவன் மனைவி பிரச்சனை, நண்பர்கள், கூட்டாளிகள், பண பரிவர்த்தனை, ஜாமீன், அது இதுன்னு சொல்லி பல வாக்கில் பிரச்சனைகளை குடும்பத்தில் உருவாக்குவாரே அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட, அவர் வக்ரத்தில் இருக்கிற போது அந்த பாதகத்தை செய்ய மாட்டார் அப்படிங்கிற நன்மைகளை செய்வார் அப்படிங்கிற அமைப்பு. அந்த விதத்தில் பார்க்குற போது இந்த கடகராசிக்கு வந்த உடனே அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் பார்வையாக இந்த வக்ரகதி காலத்தில் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் என்னங்க? கடன் பிரச்சனை. அதாங்க மிதுன ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, மிகப்பெரிய தலைவலி. அதுதான், கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. போன பணம் போன வாக்கில் இருக்குது, வர வேண்டிய பணம் வராமையே கிடக்குது. யாருக்கு எந்த ஒரு நல்ல பேச்சும் நான் பேசவே முடியாமல் இருக்கிறேன். போகிற இடத்துல போகிற ஒரு கெட்ட பேராக இருக்குது, அசிங்க அவமானங்கள் ஆயிருமோன்ற ஒரு பயம் இருக்குது. யாரை நம்பி பயணிக்கிறது, என்ன பண்ணலாம், இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறேன், இந்த சூழ்நிலையில் வேலையும் பறிபோய் கிடக்கிறேன். சில பேருக்கு வேலை பறிபோய் இருக்கும், சில பேர் வேலை விட்டு வெறுத்து போய் வெளியே வந்திருப்பீங்க. சண்டை சச்சரவுகள், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வெளியே வந்திருப்பீங்க. இந்த 6ஆம் இடத்தின் மூலிமா அவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது. நோய் உபாதைகளுக்கு ஆட்பட்டு மருத்துவ செலவுகளில் இருப்போம். உறவுகளாலும் நண்பர்களாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்போம். ஆனால் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடத்தை வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கின்ற பொழுது இந்த 6ஆம் இடத்துல பிரச்சனை தீருதையா. கண்டிப்பாக அக்டோபர் 18க்கு மேலே உங்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துடும். எதிரிகள் தொல்லை தீரும். கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்க போகிறோம். சொல்லப்போனால் போட்டித் தேர்வுகளில் எழுதி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மாணவ செல்வங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. வேலைக்கான முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நல்ல இடத்துல போய் உட்காந்துருக்கும். வீடு மண்மனை யோகங்கள் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு இருக்கும். சொத்து பத்து வாங்குறதுக்கான யோகங்களை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னைக்கு தாயா உன்னோட நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. நிறைய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு. பக்தி மார்க்கம், ஞான மார்க்கத்தை கையில் எடுப்பீங்க. கண்டிப்பாக இறை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்கும். இப்போ இந்த 6ஆம் இடத்தின் வழியாக நம்ம நிம்மதி அடைய போகிறோம். ஒரு சாப்பாடு நிம்மதியாக உட்காந்து சாப்பிட போகிறோம்ன்றதே 6ஆம் இடம் தான். அதனால் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்ற விஷயம் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குருபகவான் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது வக்ரகதியில் இருந்துக்கிட்டே பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 8ஆம் இடம் என்னையா? பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம், அசையாத சொத்துக்களை பற்றி சொல்லக்கூடிய இடம், அதே மாதிரி ஆயுளை பற்றி சொல்லக்கூடிய, விபத்து கண்டங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம், துரதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டங்களை பற்றி சொல்லக்கூடிய இடம், புதையல் ரகசியங்களை சொல்லக்கூடிய இடம், இப்படியான பல விஷயங்கள் 8ஆம் இடத்தில் இருக்கிறது இல்லையா? அந்த 8ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்னையா? சிறப்பு தான் ஐயா, கண்டிப்பாக சிறப்பு தான்.
அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை வக்ரகதியிலிருந்து பார்க்கின்ற பொழுது இந்த 8ஆம் இடத்தை பார்ப்பார். நம்ம 8ஆம் இடத்த அதிபதி எங்கேயா இருக்கிறார்? சனி பகவான் குருபவனுடைய வீட்டில் இருக்கிறார். அப்போ ஆயுள் தீர்க்கம், விபத்து இல்லை, கண்டம் இல்லை, துரதிர்ஷ்டங்கள் எதுவும் இல்லை, நல்லதொரு அதிர்ஷ்டங்கள், மறைந்து கிடக்கின்ற புதையல் ரகசியங்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு கண்ணுக்கு தெரிய போகின்றது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக மிகப்பெரிய சொத்து பத்துக்களை அடையக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்குது, வில்லங்கங்கள் இருக்குது, அசையாத சொத்துக்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமா, பட்டத்துக்கு ஆபத்து வந்துருமா, நம்ம கௌரவ குறைச்சலான செயல்பாடுகள் நடந்துருமா, எடுத்துருமா அப்படின்னு பயத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு, கோர்ட்டு கேஷு வம்பு வழக்கில் இருக்கக்கூடிய நிறைய மிதுனராசி நண்பர்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை இந்த காலகட்டத்தில் கடவுள் புண்ணியத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆக 8ஆம் இடம் வலுப்பெறுகின்றதையா. அதுக்கப்புறமா குரு வக்ரகதியில் இருந்து கொண்டு சனி பகவானை பார்ப்பது தான் ஐயா மிகப்பெரிய புண்ணியம். ஆக இந்த சனி பகவான் 10ல் இருந்து ஒரு ராஜ பதவியை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. ஆனால் இதுவரைக்கும் கொடுத்தாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக கூட இருக்கலாம். இன்னும் கண்டிப்பாக எப்படின்னு கேட்டால், அவர் அஷ்டமாதிபதி அண்டு பாக்கியாதிபதி, அவர் 10ல் இருக்கார். ஒரு பக்கம் நல்ல விஷயமாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கெட்ட விஷயமாகவும் இருக்குது இல்லையா. ஆக நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில் தான் வேலையும் வருமானமும் போய் கொண்டு இருக்கிறது. அதனால் மனசு ரொம்ப கஷ்டத்தில் தான் நான் இருக்கிறேன் ஐயா. நான் ஏறாத மலை இல்லை, போகாத கோவில் இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை, அம்புட்டும் நான் பார்த்துட்டேன். நிறைய தான தர்மம் புண்ணியம் எல்லாமே செஞ்சுட்டேன். ஆனாலும் ஒரு புண்ணியம் இல்லாமல் தான் இப்போ நான் இருக்கிறேன். இதுக்கெல்லாம் புண்ணிய பலன் எப்பையா கிடைக்கும்? எப்பையா அந்த அருளாசி கிடைக்கும்? என்னுடைய முன்னோர்கள் அருளாசி எப்பையா கிடைக்கும்? இப்படியான பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாம் இருக்கிறோம். அரசு தொடர்பான விஷயங்களில் நான் ஒரு மிகப்பெரிய சாதகமான பலனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நடக்குமா? தந்தை வழி மூதார்களுடைய அருளாசி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு இதிலெல்லாம் நான் இருக்கிறேன் ஐயா. அந்த வாய்ப்பு கிடைக்குமா? இந்த வக்ரகதி காலத்தில் குருபகவான் கடகராசியில் இருந்து கொண்டு அவர் சனி பகவானத்தை பார்ப்பார். அப்போ நீதிமான் கர்மகாரகன் பல விஷயங்களை நமக்கு நல்ல பலனை தர இருக்கிறார். சனியினால் வரக்கூடிய கெடுபலன்கள் மாறக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக கர்மஸ்தானம் வலுப்பெறுகின்றது ஐயா மிதுன ராசி நண்பர்களுக்கு. ஆக இப்போ தான் உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும், மனசில் ஒரு உத்வேகம். எதையும் செஞ்சிடலாம், எதையும் துணிச்சலாக செஞ்சுருப்போம். இனி வாய் கூசி கை கூசி இருக்கவே முடியாது. இந்த விஷயத்தில் இறங்கி ஆழத்தை பார்த்துருவோம் அப்படிங்கிற அந்த தைரியம் தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ அந்த குருவனுடைய பார்வையில் சனி பகவான் இருப்பது 10ஆம் இடம் வலுப்பெறுகின்றது, ஜீவனஸ்தானம் வலுப்பெறுகின்றது. ஆக நிறைய ஆதாய விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. கண்டிப்பாக அத்தை மாமா வழியில் இருக்கக்கூடிய நிறைய சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தொழில் முறையில் நிறைய நல்ல சப்போர்ட்டிங் இருக்கும். எல்லாராலும் நம்ம பாராட்டப்படக்கூடிய அமைப்பில், புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்பில் நம்மளோட செயல்பாடுகள் இருக்கும். அதனால் தொட்டதெல்லாம் நஷ்டமாயிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நல்ல நேரம் வரணும் அப்படிங்கிறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, நல்ல வேலையாக நல்ல நேரம் வந்துருச்சுன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறபோது இந்த பதிவை கேட்குறபோதே உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் தான், பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி மெக்கானிக்கல் துறையில், இன்ஜினியரிங் துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மிதுனராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக, அதாவது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நல்ல சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கின்றது. அந்த துறையிலலாம் மிகப்பெரிய சாதனைகள், நல்ல வேலை, நல்ல வருமானம், சூப்பராக இருக்குது. புரியுதுங்களா? அதான் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. மற்றபடி மிதுனராசி நண்பர்கள் எந்த துறையில் எந்த வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அதிகமாக இருக்கின்றது. ஆக இந்த குருவானுடைய அதிசார பயிற்சி சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்துதான் மிகப்பெரிய நன்மைகளை தர இருக்கின்றார்கள். ஆக சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து வேலையை கொடுத்துருவார். அவர் பார்க்கக்கூடிய 3ஆம் பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பார். அதே மாதிரி சனி பகவானுடைய 10ஆம் பார்வை அப்படிங்கிற ஒரு ராசிக்கு 7ஆம் இடத்தில் விழுகின்றது. ஆக 12, 4, 7 இந்த ஸ்தானங்களும் வலுப்பெற்று உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிங் இருக்கிறது. ஆக இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்களெல்லாம் தகர்த்து உடைத்து நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கின்றீர்கள். அப்போ நீண்ட காலங்களாக கிடப்பில் போடப்பட்ட பணிகளெல்லாம் துரிதமாக செய்து முடித்து வெற்றி பெற போகிறீங்க அப்படிங்கிறதான் இந்த அதிசார பயிற்சி பலன்கள். நல்ல விஷயங்களே நடக்கும் ஐயா. மிக்க நன்றி.